நாளை விடியல் எப்படி இருக்குமோ மக்களே. இப்போதான் எனக்கு தூக்கம் வரல. நாளை விடியல் பொழுது தமிழ்நாடு சூறாவளியா இல்லை ஆனந்த பூங்காற்றா என்பது இறைவன் கையில் தான் உள்ளது. சாரி தப்பாக சொல்லிட்டேன். மக்களின் பதிவு செய்த ஓட்டின் கையில் தான் உள்ளது. நாளை என்ன நடக்குமோ தெரியாது. தயவு செஞ்சு புதிய தலைமுறைகளே நான் சொல்லிடுறேன், கேட்டுக்குங்க. எது நடந்தாலும் சரி சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. நம்ம சாதிக்க பிறந்தவங்க, சரியா? சாதிக்க பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே எதுக்கு அஞ்சாதவங்க. சாதிக்க பிறந்தவங்க கோழைகள் கிடையாது. புதிய தலைமுறைகள் கோழைகள் கிடையாது. சாதிக்க பிறந்தவங்க. ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதில் ஃபஸ்ட்டு பேப்பர் நம்ம ஃபெயில் ஆகிடும், நெக்ஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறது இல்லையா? அதேமாரி தான் இதுவும், சரிங்களா? இதை நம்மளும் ஆசை தான், எனக்கு ரொம்ப ஆசை தான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே ஆசை தான். புதிய மாற்றம் வேணுங்கிற ஒரு ஆசை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நல்ல முறையாக நடந்தால் சரி. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நம்மளுக்கு வேணுங்கிறது நம்ம தலைமுறைக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல பொருளாதார குறைவு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி சந்தோஷமாக நம்ம தமிழ்நாட்டு வரவே இருக்கும் அவங்கள. அவ்வளோதான். நம்ம எம்ஜிஆர் சார் மாரி யாரும் வெல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த மாரி ஒரு ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையோடு இருங்க. அமையும், கண்டிப்பாக அமையும். அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் தான் இது. தயவு செஞ்சு எது வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நாங்கள் மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை கொடுங்க. இல்லை நாங்கள் ஜெயிச்சு விட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுங்க, சரிங்களா? ஜெயித்தாலும் ஒரு ஃபுல் நம்பிக்கையை கொடுங்க, தோற்றாலும் நாங்கள் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. ஒரு சின்ன ஒரு இது அட்வைஸ். எங்கள் வீட்லேயும் நிறைய பசங்க இருக்கிறாங்க, அதனால தான் நான் பயப்படுறேன். எனக்கு எப்படா விடியும், எப்படா ரிசல்ட்டு வரும் அப்படின்னு நான் பயங்கர இதில் பயந்துட்டு உட்காந்துட்ருக்குறேன். இதை பார்க்குற மக்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் தப்புமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சரியாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்க பார்த்து கொஞ்ச நாச்சும் மனசுக்கு இந்த அம்மா சொல்கிறத கொஞ்ச நாச்சும் கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. எது நடந்தாலும் வாழ்ந்து காட்டுவோம். வாழ்க வையகம், வளர்க தமிழ்நாடு.